Hi all, welcome to Aruna Aari Designers. இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸை பிகினர்ஸ் பேஸில் இருந்து ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எப்பயும் ஒரு சிஸ்டமேட்டிக் வேல தான் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், என்னோடய ஒர்க் ஃப்ளோவை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற டிசைன் ரொம்ப சிம்பிளானது தான், பட் மார்க்கிங் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவில் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மேலேயும் கீழேயும் ரெண்டு இடத்துலையும் ஸ்லீவோட ஓப்பனிங்கும் ஆம்கோல் ரவுண்டு இருக்கிற இடத்துலையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுலேருந்து ரெண்டு சைடும் 2 இன்ச் மேலேயும் சரி கீழேயும் சரி 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு அந்த 2 இன்ச் நம்ம மார்க் போட்டதையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். சென்டரில் இன்னொரு சென்டர் லைனும் அப்புறம் ஃபுல் பாக்ஸும் கிடச்சிரும். இந்த மார்க்கிங் ரொம்ப முக்கியம். கீழேயும் 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள், மேலேயும் 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லீவ் சென்டர் லைன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதில் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 0.7 இன்ச் உங்களோட இன்ச் டேப்பில் 0.7 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக அந்த சென்டர் லைனில் ஃபுல்லாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்ச 2 லைனும் அந்த சென்டர் லைனுக்கு இந்த சைடு அந்த சைடு 1 இன்ச்சில் நம்ம லைன் போட்டோம்ல, அங்கேயும் 3/4 இன்ச் சேமாக 3/4 இன்ச் அந்த ஃபுல் லைன்ஸ்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டாட் ஒரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.7 இன்ச். ஸோ 3 லைன்லேயும் 0.7 இன்ச் டாட்ஸ் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் லைனையும் அடுத்த லைன்லேயும் இருக்கிற அந்த 0.7 இன்ச்சை நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து சைடில் இருக்கிற லைனுக்கு ஒரு டாட் கீழே மார்க் பண்ணுறேன். ஸோ சென்டர் டாட் ஒரு பாயிண்ட் மேலே இருக்கும், ரெண்டு சைட்லேயும் ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும். ஸோ அந்தந்த பாயிண்டில் சென்டர் இதிலேருந்து சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் கீழே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வி ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனை நீங்கள் போடுறப்ப உங்களோட டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேலை எடுத்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட். எப்பயுமே சொல்கிறது ட்ரேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரேஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கனாலே உங்களோட டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அது சிம்பிள் டிசைனாக இருந்தால் கூட. நெக்ஸ்ட்டு இந்த டிசைனுக்கு நான் நம்ம வரைஞ்ச எல்லா லைன்லேயும் நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்லேயும் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் டியூப் பீட் லோட் பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் சுகர் பீட் லோட் பண்ணுறேன். சுகர் பீட் எப்பயுமே லோட் பண்ணுறப்ப 2 பீட்ஸாக லோட் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். 3 or 4 பீட்ஸு சேர்த்து ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு அந்த மாதிரி போடாதீங்க. எப்பயுமே சுகர் பீடை 2 பீட்ஸாகவே லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. சுகர் பீடை நம்ம மார்க் பண்ண 2 லைன்லேயும் சென்டர் லைனில் போடாமல் நம்ம 3 லைன் மார்க் பண்ணோம். அதில் சென்டர் லைனில் போடாமல் மிச்ச 2 லைன்லேயும் பார்டர்ஸில் போட்டுட்டு சென்டரில் நம்ம வி ஷேப் போட்டிருக்கோம்ல, அதுலேயும் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா சென்டர் லைனில் நம்ம சுகர் பீட் ரோல் பண்ணல, சைடில் இருக்கிற 2 லைன்லேயும் லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ளே இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. உள்ளே நம்ம வி ஷேப் போட்டதில் நெக்ஸ்ட்டு பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். அதுவும் சுகர் பீட்ஸ் தான். இப்போ இங்கே கண்டினியூஸாக சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூஸாக சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு தெரியாதவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நாலேஜ் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் நம்ம கண்டினியூஸாக சுகர் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணலாம், ஷார்ப் பேஜ் எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லா ட்ரிக்ஸும் டிப்ஸும் அதில் சொல்லியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை அந்த லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சென்டரில் ஃபுல்லாக சுகர் பீட் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஷார்ப் பேஜ் வி நம்மளுக்கு உள்ளே வந்திருக்குல, அதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த வி ஷேப் ஷார்ப் பேஜ் இடத்துல மட்டும் ஒரு பேர்ல் பீட் மட்டும் லோட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட அட்டாச் பண்ணலாம். இப்போ அந்த பாக்ஸை ஹைலைட் பண்ண பேர்ல் பீடை ஃபுல்லாக அந்த சுகர் பீடோட ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அங்கங்கே புட்டாஸ்க்காக பேர்ல் பீடை ஒரு சிங்கிள் பீடாக புட்டாஸ் மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ஹேண்ட் ஃபுல்லாக கவர் ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பர்சனலாக கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்
ஆர் இந்த மாதிரி ப்ளவுஸோ நீங்களே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆரி கோர்ஸ் பேசிக்லேருந்து ப்ரோ லெவல் வரையும் ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம். 3 ஸ்பெஷல் கோர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங், ப்ளவுஸ் மார்க்கிங் அண்ட் ப்ரூச்சஸ் கோர்ஸ். வாட்ஸ்அப் மீ ஆர் DM to join the next batch. Happy learning.